வணக்கங்க. என்னோடய பேர் தட்சிணாமூர்த்தி. நான் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா சின்னப்புலியூர் வில்லேஜிலேருந்து மேட்டூர்லேருந்து நான் அந்த பதிவு உங்களுக்காக பதிவு பண்ணுறேங்க. இப்போ இந்த ரகம் பார்த்தீங்கன்னா தூய மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாரம்பரிய ரகம். இது நான் 3வது தடவையாக அந்த நெல்லை நான் பயிரிடுறேன். அதாவது நம்மளது கீழ்பவானி பாசன இதில் பயன்படுற காடு இது. இது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் தண்ணி வரும். இதில் நான் 3வது தடவையாக அந்த நெல் நான் நடுறேன். நான் முழுக்க இது இயற்கை சார்ந்த விவசாயமாக மட்டும்தான் இதை நான் பயன்படுத்துகிறேன். இதில் செயற்கை அப்படிங்கிறது எதுவுமே நான் பண்ணல. எப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நாற்று விடுறப்பவே நான் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மட்டும் போட்டு நாற்று விட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து நாற்று நான் நடுறப்போ 23வது நாள் அதே மாதிரி வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மட்டும்தான் நான் போட்டு அதை நாற்று நட்டினேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக பூச்சி தாக்குதல் இருந்ததுனால வேப்பெண்ணெய் மட்டும்தான் அடிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு தடவை பஞ்சகாவியா மட்டும் நான் லைட்டாக ஒரு டோஸ் ஸ்ப்ரே பண்ணேன். அப்புறம் மறுபடியும் எல்லோரும் இந்த செயற்கை விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த யூரியா அந்த மாதிரி எல்லாம் போடுறப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொட்டமுத்து புண்ணாக்கு ப்ளஸ் எள்ளு புண்ணாக்கு இந்த நாளையும் ஈக்குவல் ரேஞ்சில் 20 கிலோ அப்படின்னு சொல்லி போட்டு நான் அதை போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மீனம் அடிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்னென்னா, இப்போ பக்கத்து காடு பார்த்திங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் செயற்கையில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த யூரியா இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அந்த பயிருக்கும் இந்த பயிருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். அது கொஞ்சம் கருன்னு நல்லா யூரியா கொடுத்ததுனால நல்லா வந்திருக்குது. நம்ம யூரியாவில் இல்லாததுனால இப்படி வருது.